हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। सौमित्रेर्भ्रातृभक्तिः दशरथसुतते तातभक्तिश्च देव्याः सीताया भर्तृभक्तिः सुखयति हृदयं राजभक्तिः जनानाम् सूतस्य स्वामिभक्तिः मिहिरकुलनिधे मित्रभक्तिः कपेश्च गृध्रस्य प्रेमभक्तिः निशिचरनृपतेः शत्रुभक्तिश्च राम। शत्रुभक्ति என்கிறத பார்த்துட்டு வந்தோம். வால்மீகி ராமாயண பிரகாரம் பிற்காலத்தில் வந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் விட்டுடுங்க. வால்மீகி ராமாயண பிரகாரம் ராவணன் அப்படின்னா என்னங்கிறத வால்மீகி ஆஸ் இட் இஸ் அப்படியே அந்த கேரக்டர் ஸ்கெட்சை இந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் கொடுக்குறேன். ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல ராவணன் எங்க வரான் என்று பார்த்தால் ஆரண்ய காண்டத்துல வரான். சூர்பனகா அலறிண்டு ஓடி போய் ராவண சபையில விழறா. அப்பதான் நேர வரான் ராவணன். முதல்ல வரும்பொழுதே வஞ்சனை இல்லாம வால்மீகி அந்த ராவணனை பத்தி ஒரு சர்க்கம் முழுக்க வர்ணிக்கிறார். ஒரு சர்க்கம் ஒருத்தனுக்கு கொடுக்கிறார் அப்படின்னு வால்மீகி கொடுத்த பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அப்படிலாம் அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் கொடுத்த மாட்டார். ஒரு சர்க்கம் முழுக்க அந்த ராவணனை வர்ணிக்கிறார். சிம்மாசனத்துல ராவணன் எப்படி உட்கார்ந்து இருக்கிறான் என்கிறத ஆரம்பிச்சு அவனுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்றார். அதாவது பிரம்ம தேஜஸ் உடையவன், வேதங்கள் தெரிஞ்சவன், சாஸ்திரங்கள் தெரிஞ்சவன், அக்னிகோத்திராதிகள்லாம் செய்யறவன், தபசு பண்ணவன், பிரம்மாவையே பிரமிக்கும்படியான தபசு பண்ணவன் முதலிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரார். தேவர்களெல்லாம் ஜெயிச்சவன், மகாவீராதி வீரன், அவன் நினைச்சான்னா அவன் கண்ட்ரோலுக்கு இயற்கையே வரும் முதலிய விஷயங்களை சொல்லிட்டு வரார். அதே மாதிரி யஜ்ய யாகாதிகள் எல்லாம் கெடுக்கிறவன், தபச கெடுக்கிறவன், தபச கெடுக்கிறதுக்காக ரிஷி முனிவர்கள் எல்லாம் அடிச்சு துன்புறுத்துறவன், அப்படி துன்புறுத்தக்கூடிய பல கேங்க உடையவன், பரஸ்திரீகளை அபகரிக்கக்கூடியவன், பல பேர் சொத்துக்களை சூறையாடுறவன் முதலிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வரார். இது மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ராவணனுக்கு கொடுக்கிறார். சூர்பனக வந்து ராவணனை பார்க்கும் பொழுது நல்ல தெம்பா, அத்தியந்த பலசாலியா, உலகத்தையே கட்டி ஆடுறவனா தன்னை நினைச்சுண்டு அந்த ஒரு காம்பீரியம், அந்த ஒரு திமிரு, காம தர்ப்ப பலையுக்தம், அப்படி ஒரு தர்ப்பம், அகம்பாவம், இந்த ஒரு ஆணவம், இது எல்லாத்தோடையும் கூட கம்பீரமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ராஜா ராவணன் என்கிறது தான் இங்க சர்க்கத்துல நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த ராவணனை பத்தி சொல்லணும் என்றால், சூர்பனகைக்கு ராவணனுடைய வீக் பாயிண்ட் எதுன்னு தெரிகிறது. அதை எடுக்கிறா சூர்பனகை. எது வீக் பாயிண்ட் அப்படின்னா, அந்த பஞ்சவட்டியில அழகான ஒரு பெண்மணி இருக்கா. தேவதாஸ்திரியோ கந்தர்வஸ்திரியோ யாருமே அவளுக்கு ஈடான அழகே கிடையாது. அது அவனோட வீக் பாயிண்ட் அப்படின்னு சூர்பனகை அவன் தங்க தெரிஞ்சுட்டு இருக்கான். அதை எடுக்கிறான். மூக்கருந்து எடுத்து அப்படின்ன உடனே இந்த சூர்பனகை என்ன பண்ணிருக்கணும்? ராமரை போய் நான் கேட்டேன், என்ன என்னோட இருந்தேன், அதானே அவர் சொன்னதுங்க. ராமர் வந்து அது ஒத்துக்க மாட்டேன்னார். சீதை கழுத்து நெருக்கிறதுக்காக போனேன். உடனே லக்ஷ்மண மூக்க அறுத்துட்டான்னு சொல்லலை சூர்பனகை ராவணன்கிட்ட. இன்ன என்ன சொன்னா அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காளே எவ்வளோ அழகு தெரியுமா,
அவ உனக்கு மனைவியா இருக்கிறதுக்கு தான் ரொம்ப ஃபிட்டானவோ அப்படின்னு எனக்கு தோணித்து. உடனே உனக்காக ஒரு கிஃப்டா கொண்டு வரலாம்னு போனேன். அந்த சமயத்துல மூக்க அறுத்துட்டான் லக்ஷ்மணன் என்று சொல்லும் பொழுது அது ஆழ்ந்து ராவணன் மனசுல பட்டது. சீதையை போய் அபகரிச்சுட்டு வரலாம் என்று ராவணன் கிளம்புறான் என்று ஆகும். உடனே ஆஹா ஓஹோ, சூர்பனகை மட்டும் யதார்த்தத்தை சொல்லியிருந்தா ராமரை தான் சப்போர்ட் பண்ணியிருப்பான். அவர் ட்விஸ்ட் பண்ணதுனாலதான் இந்த கதையெல்லாம் இப்படி மாறி எடுத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. அசட்டுத்தனமா என்னன்னு இதுவும் காலித்தனம் தான். வேற ஒருத்தன் பொண்டாட்டி எங்க இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, அவனுக்கு தான் ஃபிட் ஆவான்னு தூக்கின்னு வரலான்னு போனேன். அப்போ மூக்கருப்பட்டு வந்தேன்னு உடனே ஒருத்தன் அப்படியா அப்படின்னா அவளை தூக்கின்னு வரதுக்கு நானே போறேன்னு கிளம்பினா அது ஒன்றும் பெரிய மகாபுருஷத்துவம் இல்லை. அது ஒன்றும் பெரிய மகாபுருஷத்துவம் இல்லை. தான் தங்கைக்கு பறிஞ்சுட்டு தானே போறான் அப்படின்னு சில பேர் கொடி குறிப்பா. தங்க பண்ணது என்னங்கிறது கேட்கணும், அது வேற விஷயம். அது தங்க எது பண்ணி இந்த சம்பாவனை வாங்கி வந்தான்னு கேட்கணும். இந்த நோஸ்கட் வாங்கி வந்தா என்ன, ரோட்ல போற ஒரு பெண்மணியோட மூக்கு அறுக்கலையா? அவோ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இங்க இருக்கிற, அதுவும் பர்த்தாவுக்கு இழுத்தாப்புலயே, கணவனுக்கு இழுத்தாப்புலயே அந்த பெண்மணியோட கழுத்துல கையை போட்டு நெருக்கி மூச்சு தடவை பண்ணி இவ்வளோ அங்க கூத்து நடந்திருக்கு. அதுல நோஸ்கட்டும் நடந்திருக்கு. அதுக்கு பனிஷ்மெண்டா நோஸ்கட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான பனிஷ்மெண்ட் இருக்கு வாஸ்தவத்துல. ஸ்திரீ வதம் சங்கமானின, ஸ்திரீயா இருக்கிறதுனால வதம் பண்ண வேணாம்னு மூக்க மட்டும் அறுத்து அனுப்பிச்சார். இதுதான் அங்க நடந்த விஷயம். சரி, சூர்பனகை பண்ணது ரைட்டுன்னே வச்சுட்டா கூட, லக்ஷ்மணன் பண்ணது தப்புன்னே வச்சுட்டா கூட, ராவணன் பண்ண வேண்டிய காரியம் இங்க என்ன நியாயமா அப்படின்னு பார்த்தேன்னா அந்த லக்ஷ்மணனை போய் அட்டாக் பண்ணணுங்கிற விஷயம் இல்லையா? நியாயமா பண்ணணும். லக்ஷ்மணன் தப்பா இருந்தா இவன் நியாயமா பண்ண வேண்டியது லக்ஷ்மணனை போய் அட்டாக் பண்ணணுங்கிறது. அதை விட்டு ராமரையும் லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்தி விட்டு சீதாதேவியை அபகரிச்சுட்டு வருது அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்தான். இது ஒன்றும் மகாபுருஷத்துவம் இல்லை. இது ஒரு மகாபுருஷன் தன்னோட தங்கைக்கு பறிஞ்சுட்டு பண்ற காரியமும் இல்லை. சூர்பனகைக்கே தெரிஞ்சிருக்கு என்னென்ன என் மூக்கு அறுத்தம் லக்ஷ்மணன். ஏன் அப்படின்னா ராமர்கிட்ட போய் நான் ஊ பண்ணேன், அதனால மூக்கு அறுத்தான். அதுக்காக அறுக்கல, சீதையோட கழுத்தை போட்டு நிறுச்சேன், அதுக்காக மூக்கு அறுத்தான் அப்படின்னு எதையாவது இந்த ரெண்டுத்துல எதையாவது ஒண்ணுத்த ராவணன் கிட்ட சொல்லியிருந்தா கூட ராவணன் எனக்கு பறிஞ்சுட்டு வருவானோன்னு அவனுக்கு சந்தேகம். அதுக்காக தான் சீதைய கொண்டு வராவும் பிக்சர்ல. சீதையோட அழக வர்ணிச்சா ராவணன் கிளம்புவான் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை இங்க கையாளுறா. அப்படின்னாலே ராவணன் யாருன்னு தெரியாது. ராவணன் போறான். ராவணனுக்கும் தன்னை பத்தி தெரியறது, மாரீசன் மூலமா கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதாவது அவனோட வீக்னஸ் தெரியுது. ராவணனுக்கு அவன் ஸ்ட்ரென்த் மட்டும்தான் தெரியும்லாம் சொல்ல முடியாது, அவன் வீக்னஸ் அவனுக்கு தெரியுது. அதனால என்ன அப்படின்னா ராமரை நேர போய் எதிர்க்க முடியாதுன்னு அவன் புரிஞ்சுட்டு இருக்கான். ஏன் ராமரை போய் எதிர்த்த தோத்து போயிடுவான்னு நினைச்சானோன்னா அப்படி நினைச்சிருக்க மாட்டான். நைகாந்த விஜயா, ராமரை போய் எதிர்த்தா ராமரும் தோக்கலாம் நானும் தோக்கலாம், அது மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம்னு நினைச்சிருக்கான். அதனால என்ன பண்ணான் அப்படின்னா ஒரு உபாயத்தினால ராமரை அப்புறப்படுத்தி விட்டு லக்ஷ்மணனையும் லக்ஷ்மணன்ட்டையும் அந்த அளவுக்கு எதிர்த்திருக்கு. லக்ஷ்மணனையும் அப்புறப்படுத்தி விட்டு சீதாதேவி தனியா அந்த குடியில இருக்கும் பொழுது சீதாதேவிய பலாத்காரமா அபகரிச்சுட்டு வந்தான். அவ கதற அவளை அபகரிச்சுட்டு வந்தான். இதுதான் நடந்தது. ஆகாச மார்க்கமா வரும் பொழுது யார் இதை தட்டி கேட்கறதுக்காக ராவணன் கிட்ட வந்தாலோ அது சீதாதேவி கதற அவளை வெட்டி கீழே தள்ளிட்டு இது ஒரு பெரிய வீர காரியம்னு வேற அவன் பிரகடனம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்தான். சீதாதேவியை கொண்டு வந்து லங்கையில அவனோட சொத்து வித்து எல்லாத்தையும் காட்டுறான். அப்பதான் ராவனுடைய சொத்துன்னா என்னங்கிறத நம்ம ஒரு விஸ்தாரமான பிக்சர் பார்க்கணும். அடுத்த ஆஸ்பெக்ட் ராவணனுக்கு என்னன்னா ரொம்ப ரொம்ப ரிச்சான பர்சன், மகா கோடீஸ்வரன். அவன் ஒரு ட்ரைபல் லீடர்லாம் கிடையாது. மோஸ்ட் அர்பனைஸ்டான ராமாயண காலத்திலேயே ப்ராபப்ளி மோஸ்ட் அர்பனைஸ்டான இடங்கிறது லங்கையா தான் இருக்க முடியும்.
அவனும் ஆதிவாசி இல்லை, அப்படி ஒரு ஒரு அற்புதமான ஒரு சிட்டியை காட்டுறான். எங்க பார்த்தாலும் இழைச்சி வச்சிருக்கான், ரத்னங்கள், கோமேதங்கள், வைடூரியங்கள், பிரம்மாண்டமான மாளிகைகள் எல்லாத்தையும் காட்டி சீதையின் இடத்துல சொல்றான். என்ன சொல்றான்னு, இது எல்லா சொத்தையும் உனக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு இருக்கேன், நானே உன்னுடைய வேலைக்காரன் தான், நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீ இங்க செட்டில் ஆயிடு, சந்தோஷமா இரு, ராமனால இங்க வரக்கூட முடியாது. இப்படிலாம் ராவணன் பேசுறத பார்த்தான்னா இதுல ஏதாவது மெரிட் தேர்றதான்னு பாக்குறேன். இதுல உள்ள டிமெரிட் நமக்கு தெரியும், இதெல்லாம் பெரிய அயோக்கியத்தனம் இது மாதிரி பண்றதெல்லாம் அப்படிங்கிறதுலாம் தெரியும். ஒரு மெரிட் என்ன அப்படின்னா, என்னதான் அபகரிச்சுன்னு வந்தாலும் சீதாதேவிய அவன் ஏதோ ஒரு ஒரு ரவுடி, சர்வ சுதந்திரனா இருக்கக்கூடிய ஒரு ரவுடி ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா, அந்த அப்ரோச்ல இல்லாம என்ன அப்ரோச்ல இருக்கான் அப்படின்னு, அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், மம அக்ரமகிஷி பவ. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஏதோ ஒரு ரஃபியனா பிஹேவ் பண்ற ஒரு தாட்ல இல்லாம கல்யாணம் பண்ணிக்கணும், பட்ட மகிழ்ச்சியை ஆக்கிக்கணும், அவ இந்த இடத்தோட ஒரு கீனாகணும், அவளிடத்துல ஏற்பட்ட ஒரு அன்பு அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அந்த அன்புதான் காரணமா இருந்திருக்கு கடைசி வரைக்கும் சீதாதேவிய அவன் வெட்டாத இருந்ததுக்கோ ஹானி பண்ணாத இருந்ததுக்கோ. ஏன் அப்படின்னு அவனுக்கு நன்னாவே தெரியும், இவன் ராவணன் அவளை ஹானி பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணா கூட, மனசால நினைச்சா கூட அவ அதுக்கு இடம் கொடுக்காம தற்கொலை பண்ணிட்டுருவா. இவ்வளவு பச்சையா பேசுறாங்கலாம், பேசிதான் பிராணத்தியாகம் பண்ணிட்டுருவா அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அவன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கல, அந்த ஸ்டாண்ட் எடுக்கல. அவன் எடுத்த ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, அவளோட செட்டில் ஆகணும், மந்தோதரி மாதிரி அவளை வச்சுக்கணும். மந்தோதரி கூட அக்ர மகிழ்ச்சிங்கிறது போய் இவ்வளவு அக்ர மகிழ்ச்சியா வச்சுக்கணும். இந்த அளவுக்கு அவனுக்கு ஈடுபாடு வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காரணம் அவனிடத்துல அதுக்கான ஒரு இஸ்தட்டிக் சென்ஸ் இருந்திருக்கு. அதுதான் பல இடங்கள்ல வெளிப்படுறேன். எங்க பார்த்தாலும் சிற்ப வேலைப்பாடுகள், இவ்வளவு அழகான மாளிகைகள் அப்படிங்கிறதா ராமாயணத்துல எவ்வளவு விஸ்தாரமான வர்ணனை. ஒரு கலைஞனாவது இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரியறது. இல்லாத போனா இவ்வளவு அழகழகான மாளிகைகள், இப்படிப்பட்ட சிற்ப வேலைப்பாடுகள் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால என்ன ஒரு சாதாரண ரவுடி தக்கும்பாடு தக்கு அப்படின்னு நினைக்க முடியாது, அப்படி நினைக்க முடியாது. அதனால அவன்கிட்ட தப்பு இல்லை, மகாபுருஷன் சொன்னான். அப்படிலாம் பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் லூஸ் இல்லை. வேற யாராவது பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டோம், அவா தலை எடுத்துருக்கோம். நான் லூஸும் இல்லை, நான் அஜெண்டா உடையவனும் இல்லை. நான் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, வால்மீகி எப்படி சொல்லியிருக்காரோ அதை அப்படியே பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை அப்படியே சொல்லிட்டு போறேன். இப்போ கேரக்டர் ஸ்கெட்ச் அவ்வளோ. விஷயத்துக்கு வரேன். இப்பதான் முதல்ல ஒரு விஷயத்தை பார்க்கறான் ராவணன். என்னென்ன, பொதுவாகவே நிறைய பெண்மணிகள்லாம் கொண்டு வருவான். கொண்டு வரக்கூடியவன் எந்த பெண்மணியும் இவன் பலாத்காரம் பண்ண மாட்டான். கொண்டு வந்த பெண்மணிகளை பின்ன என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான். கொண்டு வந்த பெண்மணிகளை அங்க வச்சு அவளுக்கு டைம் கொடுத்து, அந்த டயத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுவான், கவுன்சில் பண்ணுவான், கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான்.
இதெல்லாம் ஏன் பண்ணி உட்காந்துருக்கான், பலாத்காரம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. அவனுக்கு சாபம் அந்த கதையெல்லாம் இருக்கு, அதுக்கு நான் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. இது ஒரு ஹெராயிசம். என்ன ஹெராயிசம் அப்படின்னு கொண்டு வரது என்னவோ ஃபோர்ஸ் பண்ணி தான். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கவுன்சில் பண்றதுல, கன்வின்ஸ் பண்றதுல அவ ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகி நமக்கு வேற வழியில ஒத்துக்கிட்ட அப்புறம் அவளோட இருக்கிறது. ஆக என்ன அட்மையர் பண்றவளோட மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு மாறு தட்டிக்கிறது. ஒரு காமுகளுக்கு இது மாதிரி ஹெராயிசம்லாம் வருமா அப்படின்னு கேட்டேன்னா அப்படியே ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு காமுகன் அப்படின்னு சொல்லிட முடியாது ராவணன். லீடர்ஸோட குணமே எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா கான்ட்ராவும் அவள்கிட்ட இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தேன்னா இத்தனை ஸ்திரீகள் எங்கெங்கெல்லாமோ கொண்டு வந்தவா அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது ஒரு ஆஸ்பெக்ட் ராவணனுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தேன்னா இந்திரியாணி புராஜித்வா ஜிதம் திரிபுவனம் தொயா, இந்திரியங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வில் பவர் இருந்தான்னா ஜெயிக்க முடியும். இது ரெண்டும் எப்படி ஒத்து போகும் அப்படின்னு போகும், கிராண்ட் ஸ்கேல்ல ஒத்து போகும். நான் சொல்றேன் கேளுங்க, நிறைய டெரரிஸ்டுகளுக்கு இந்த அம்சங்கள்லாம் உண்டு. இல்லாத போன காடுகளையும் மலைகளையும் குகைகளையும் வாசம் பண்ண முடியாது. 5 ஸ்டார் ஹோட்டல் வேணா இருக்கலாம். நிறைய டெரரிஸ்ட் கதைகள்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. என்ன அது எப்படிதான் அப்படி ஒரு இது இருக்கும், எது அவளை இயக்கிறதோ ஆச்சரியமா இருக்கு. என்ன சாக்ரிஃபைஸ், என்ன இது, அந்த ஒரு ஜிதேந்திரியத்தை பார்க்க முடியும். என்ன உழைப்பு அதுக்கு பின்னாடி. இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற போலீஸையும் மிலிட்டரியும் கவர்மெண்ட்டையும் எதிர்த்துண்டு தப்பிச்சு வாழறதுங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எதுக்கு பண்றா இந்த சாக்ரிஃபைஸ் பார்த்தோன்னா ஒரு பிரம்மாண்டமான பில்டிங்கை குண்டு வச்சு தகர்க்கிறது, அதில் உள்ள 1000 பேர் செத்து போயிட்டா அப்படிங்கிறதுக்கு இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ற ஸ்பிரிட் எங்கேருந்து கிளம்புறது? அந்த செத்து போன 1000 பேருக்கு இவாளுக்கு சம்பந்தமே கிடையாது. இவா சாக்ரிஃபைஸ் பண்றாங்கிறதுனால ரொம்ப நல்லவான்னு சொல்ல முடியாது, அதுக்காக நான் சொல்ல வந்தேன். ஆனா எங்கேருந்தோ கிளம்புறது இந்த ஸ்பிரிட், எங்கேருந்தோ கிளம்புறது. அது ரிலீஜனா இருக்கலாம், அந்த ஸ்பிரிட் கிளம்புற இடம், அல்லது ஐடியாலஜியா இருக்கலாம், ஏதோ ஒரு ஐடியாலஜி. அது ரியாலிட்டியா இல்லாத இருக்கலாம். இப்போ எல்லா ஐடியாலஜியும் ரியாலிட்டியா இருக்கணுங்கிற அவசியம். என் மைண்ட் ஒரு ஐடியாலஜி ஃப்ரேம் பண்ணி கன்வின்ஸ் ஆகிடலாம். அதோட அவுட்கம் என்னென்ன, 1,00,000 பேர் சாகலாம். இதுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணி 1,00,000 பேரை சாகடிக்கலாம். இதெல்லாம் நடக்கிறது தான். ஹிஸ்டரி ஒன்றும் நடக்காதது ஒன்றும் ராவணன் கதையில் நடந்து விடுதா. அதுக்காக சொல்றேன், ஜிதேந்திரியத்துவம் எவ்வளவு அழகான பெண்மணியை அவன் கொண்டு வந்தாலும் அந்த பெண்மணி வச்சு கன்வின்ஸ் பண்ணும். கன்வின்ஸ் பண்ணி தான் அவளோட இருப்பான். அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா அதுல ஒரு ஹெராயிசம் இருக்கிறதா நினைக்கிறான். அதுக்குதான் ராட்சச விதானம் அப்படின்னு எந்த நாளும் சொல்றாளே. ஒரிஜினலா ராட்சச விதானம் அதுதான். அப்புறம் அது கிராஜுவலா வேற மாதிரி மாறி எடுத்து பராக்கிரமத்தை காட்டி கல்யாணம் என்றாலே ராட்சச விதானம். நீ காலம் கூட சொன்னேன் இல்லையா, நீச்சல் அடிச்சான், இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு காவேரியில் நீச்சல் அடிச்சான், நீச்சல் அடிச்சு திரும்பி வந்தா பொண்ணை கொடுக்குறேன், பந்தயத்துல பொண்ணை கொடுக்குறேன், வில்ல முடிச்சா பொண்ணை கொடுக்குறேன், கீழே பார்த்துட்டு மீனை மேலே அடிச்சு நான் பொண்ணை கொடுக்குறேங்கிற இந்த பராக்கிரமத்தை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறதே ராட்சச விதானம்ங்கிற பேர் பின்னாடி வந்துடுது. ஒரிஜினலி ராட்சச விதானங்கிறது ராவணம் பண்றதுதான். ராவணம் பண்றதுதான் அவளுக்கு அது ஒரு கல்ச்சராகவே இருந்திருக்குன்னு தெரிய வருது. இல்லாத கூட ராட்சச விதானம் பேர் வருவானே, எது கல்ச்சர்? பலாத்காரம் பண்றதா? பலாத்காரம் பண்றது இல்ல, திடீர்னு போய் பிடிச்ச பொண்ணை தூக்கின்னு வந்துடுறது. அதுல போலிக்கும் கத்தும், கத்தினா ஒரு மாசம் 2 மாசம் வச்சு அது கத்தெல்லாம் அடங்குற வரைக்கும் பொறுமையா இருந்து நீ இனிமே ஊருக்குலாம் திரும்ப முடியாதுமா, பேசாம இங்கேயே யாரையா கல்யாணம் என்று அப்படி கன்வின்ஸ் எல்லாம் பண்ணி படிக்கணும். இதுக்கு ராட்சச விதானம் பேர். அது ராவணன் கல்ச்சர். என்ன பண்றது சொல்றான், அவனே சொல்றானே, சுதர்மோ ரட்சசாம் ஹீரு சர்வத்தைவ நசம்சயா கமனம்பா பரஸ்திரீனாம் ஹரணம் சம்பிரமத்தியவா. இது அவன் கல்ச்சருங்கிறதுனால அவனை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அவன் பாவம் என்ன பண்ணுவான், அவன் கல்ச்சர் அப்படி. அதுக்காக சொல்ல வரல, அது கல்ச்சரோ மண்ணாங்கட்டியோ அது இன்ஹியூமனா இருந்தா இன்ஹியூமன் தான்.
அது அதர்மம் தான். அது மாதிரி ஒரு கல்ச்சர் எங்கேயாவது இருந்தால் அது மாற்றி தான் ஆகணும். அது வாழையா நம்மளாம் கடைபிடிக்க என்னத்தை கடைபிடிச்ச தொலை. அதுல அயோக்கியத்தனம் இருந்தது அப்படின்னா, அதுல அறிவு கிட்டத்தனம் இருந்தது அப்படின்னா, அதுல தௌஷ்டியம், அதனால பல பேர்களுக்கு ஹிம்சான்னா அதை மாத்திதான் ஆகணும். அது மாத்திக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அது மாதிரி விஷயம்தான் எடுத்துப்போம். மேல ராவணனை பத்தி தொடர்ந்து சொல்றேன். இதே ராவணன் சீதாதேவியை கொண்டு வந்துட்டான், திருப்பி கொடுக்க. முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை பார்க்கறான். என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு பெண் 10 மாத காலம் தன்னுடைய கேப்டிவாக இருந்த பொழுதிலும் அவ தன்னை மதிக்கல, தன்னோட சொத்தை மதிக்கல, தன்னை அட்மையர் பண்ணல, தன்னுடைய அழகா பார்க்கல. ரொம்ப அழகா ராவணன், ரொம்ப அழகா இருக்கும். கந்தர்ப்பைவ மூர்த்திமானன் அப்படிங்கிறார், வசந்தைவ மூர்த்திமானுங்கிறார். இதெல்லாம் சொல்றாரு இல்லையா? வசந்த காலமே இருந்துட்டது போல இருக்கான் ராவணன் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? தன்னிடத்துல உள்ள வீரியத்தையோ அழகையோ தன்னுடைய சொத்தையோ எதையுமே துரும்பா மதிச்சுட்டா ஒரு பெண்மணி அப்படிங்கிறது ராவணனுக்கு முதல் அனுபவம். நம்ம வாழ்க்கையில இது முதல் அனுபவம். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கு, இது எப்படி சாத்தியம்? அது என்னடா அது, இவ்வளவு இத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்கேன், கன்வின்ஸ் பண்ண முடியல. தினம் போய் நிற்பான், கூசி பேச விட்டுறான். தினம் போய் நிற்பான், தேவியோட உபதேசத்தை கேட்டு வருவான், கோபம் வரும். ஏன் அப்படின்னு, அன்பு இருக்கு. இதுதான் ராவணன் கதை. இப்படியே ஓடுறது அவன் கதை. அவ்வளோ பெரிய லங்கேஸ்வரன், அவ்வளோ பெரிய கோடி பணம், எல்லாத்தையும் துரும்பா மதிச்சுட்டு ஊத்தி உட்காந்துருக்கா. அப்போதான் பெண்மணியோட சக்தி என்னங்க, பெண்மணின்னா என்னங்கிறத பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இப்போதான் நிஜமான பெண்மையை பார்க்கிறான். இப்போதான் மைல்டா கொஞ்சம் அகங்காரம் குறையிறது இல்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு வந்து சொல்றான் சீத்தையின் இடத்துல, உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். அப்புறம் அவனுக்கே தோன்றது, சொல்றான், சீதையிட்டே சொல்றான், நான் யார் காலையுமே விழுந்தது இல்லை, முதல் முறை. இதெல்லாம் வால்மீகி ராமாயணத்திலே வர விஷயம். நான் காலையே விழுந்தது இல்லையே, நீங்க காலில் விழுந்து கெஞ்சி எதுக்கு கெஞ்சி கேட்கறான்னு, மமாத்திர மகிழ்ச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்கும், அதுக்காக காலில் விழுறேன் மொத்தம் வாயில வருது. இப்போ இதெல்லாம் ஆச்சரியம். இதெல்லாம் சீதையை திருப்பி கொடுத்துடு அப்படின்னு உபதேசம் பண்றா. உபதேசம் பண்றவாள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா இருக்கா. 2 விதம் வச்சுக்கோங்க. ஒருத்தர் என்னென்ன, சீதையை இப்படி அபகரிச்சுன்னு வந்து சர்வதா தர்மம் இல்லைன்னு சொல்ற விபீஷன், அது மாதிரி விக்திகள் இருக்கா. இன்னும் சில பேர் இது லேப்ஸ் உங்ககிட்ட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான பார்ட்டிகிட்ட விரோதத்தை ஏற்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ற கும்பகர்ணன் மாதிரி, பிரகஸ்தன் மாதிரி ஆட்கள்லாம் இருக்கா. இவாள்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவாள்லாம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சா அப்படின்னு, ஒரு பெரியவர் வந்துட்டு போனார் ஊருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹனுமார் வந்தார், லங்கைக்குள்ள பிரவேசிச்சார், மக்களை படுத்தி விட்டார். இது அடுத்த அடி. முதல்ல அடி ஒரு பெண்மணியின் இடத்துல கன்வின்ஸ் ஆகலைங்கிறது, அதுல மைல்டா கொஞ்சம் அகங்காரம் குறைஞ்சது. அடுத்த அடி அலற வச்சுட்டார். ஒத்தாளா இந்த லங்கைக்குள்ள பிரவேசிச்சு படுத்தின பாடு. தர்ஷிதாச்ச பிரவிஷ்டாச்ச லங்கா துஷ்பிரசகாபுரி தேன வானர மாத்திரேன திருஷ்டா சீதாச்ச ஜானகி. ரெண்டு ஸ்லோகத்துல சுந்தரகாண்டம் முழுக்க முடிச்சுட்டாராம். ராவண சுந்தரகாண்டம். பிராசாதோ தர்ஷித சைத்தியா பிரபலாக ராட்சசாகதாக ஆகுலா சகுரி லங்கா சர்வா ஹனுமதா கிருதா. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். வாயு பகவான் இந்த ஊருக்குள்ள நுழையணும்னா விசா இல்லாத நுழைய முடியாது. அது மாதிரி ஊர். இதுக்குள்ள அனாயாசமா உள்ள புகுந்து ஒரு வானரம் லங்கை முழுக்க தேடி சீதை இருக்காங்கிறதையும் கண்டுபிடிச்சு அசோகவனத்தை துவம்சம் பண்ணி சைத்திய பிராசாதத்தை நொறுக்கி அக்ஷகுமாரனை சிக்ஷை பண்ணி ஜம்புமாரிய ஜம்பு பலம் போல நசுக்கி
இவ்வளவு பெரிய மகத்தான காரியங்கள்லாம் பண்ணிட்டு போயிருக்கான் ஒரு வானரம் அப்படின்னு முதல் முறை ஆட்டம் கண்டான் அவன் வாழ்க்கையில. இனி வரைக்கும் அவனை யாரும் ஜெயிச்சதில்லை வால்மீகி ராமாயண ரீதியா. இன்னைக்கு யாரும் ஜெயிச்சு விடல. ஹனுமார் ராவணனோட யுத்தம் பண்ணி ராவணனை ஜெயிச்சு விட்டாருன்னு இன்னி வரைக்கும் ஆகல. ஆனா ஆட்டம் கண்டு போனான், இப்படியும் ஒண்ணு நடக்கும், இப்படியும் ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆட்டம் தான். அப்போதான் விபீஷணன் எடுத்து இது நல்ல சந்தர்ப்பம், இப்போ காது கொடுத்து கேட்பார் அவர் அப்படின்னு விபீஷணன் ஏதோ ட்ரை பண்றாருப்பா. இருந்தாலும் காது கொடுத்து கேட்கல. எனக்கு யார்ட்டையும் பயம் கிடையாதுன்னு சொல்லிக்கிறான் முதல் ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் அவன் பாடி லாங்குவேஜ் சொல்றார் வால்மீகி, சமுபஸ்தித ஜுவரஹாயா அப்படிங்கிற பிரசங்கவான். எனக்கு பயம் இல்லை பயம் இல்லை கத்துறதை பார்த்தாலே ரொம்ப பயந்தாங்குடியா இருக்கான்றது விபீஷணன் புரியிருப்பான். ரொம்ப ஓவரா சீன் போடுறோம் அப்படிங்கும் பொழுதே சம்திங் இஸ் ராங், ஃபிஷி. ஏதோ பயப்படுறான். பயந்தாங்குடிங்கிற வார்த்தை அளவுக்கு இந்த பயந்து உள்ள பெரிய வார்த்தை. ராவணன் அப்படிலாம் கொச்சப்படுத்தக்கூடாது. அவன் கடைசி வரைக்கும் என்னைக்கும் பயந்தாங்குடி இருக்கிற வார்த்தைக்கு ஆளானவன் கிடையாது. தப்பா சொல்லிட்டேன். ஆனா பயம் இருக்கு, உள்ள ஏதோ பயம் இருக்கு. எந்த யுத்தத்துக்கு போகும்பொழுதும் எவ்வளவு பெரிய மகாவீரனாலும் உள்ளூர் ஒரு பயம் இருக்கதான் இருக்கும். அது வீர லட்சணம். அவன் வீக்னஸ் அவன் புரிஞ்சுட்டு இருக்கான், அவன் த்ரெட்டா அவன் புரிஞ்சுட்டு இருக்காங்கிறத லீடர்ஷிப் குவாலிட்டியா சொல்லணும். அந்த பயம் இல்லை, இது ரொம்ப அனுஷூலான கொஞ்சம் ஓவராகவே பயம் இருக்கு ராவணனுக்கு. அவனோட தேஜஸ் கொஞ்சம் கெட்டு கிடக்கு, முகம்லாம் பாடி இருக்கு. இதெல்லாம் கவனிக்கிறார் விபீஷணன். இதெல்லாம் இப்பதான் முதல்ல நடக்கிறது. இதுக்கு முன்னாடி எந்த யுத்தத்துக்கு போகும்பொழுது இவ்வளவுலாம் நடந்தது இல்லை. அவனுக்கே நம்ம புரியுது. இவ்வளவு சொல்றா பிரகஸ்தாதிகள்லாம், அதனால ரொம்ப பெரிய இடத்த எதிர்த்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு பாவமும் இருக்கு. இப்படியே ஓடுறது அவன் லைஃப். ராமரும் யுத்தத்துக்கு கிளம்பி வந்து விட்டார், கடற்கரையில வந்து இருக்கார். சேதுபந்தனம் பண்ணிடுவாரா பண்ண மாட்டாரா அதை பத்தி ராவணனுக்கு என்ன அபிப்பிராயங்கிறதே வால்மீகி ராமாயணத்துல இல்லை. வேற சில ராமாயணங்கள்ல அவன் அந்த பிகாரி எங்க சேதுபந்தனம் பண்ண போறான்லாம் கத்துறாமலாம் வருது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பண்ணுவார்னு கூட நினைச்சிருந்துருக்கலாம். ராவணன் பண்ணிட்டு இங்க வந்துடுவார், சேத்துவை கட்டிடுவார், இங்க வந்துடுவார், லங்கையை விட்டு அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கிற ராவணன் சேத்து கட்டும்பொழுதே சேத்துவை கட்ட விடாத அடிக்கணும். அதுக்கு முன்னாடியே படையெடுத்துட்டு ராமர் வரார், அவர் கிஷ்கிந்தாலேருந்து கிளம்பி வரார் அப்படிங்கும் பொழுதே போட்டு அடிச்சு நொறுக்கணும். படையே இதெல்லாம் ராவணன் பண்ணுவானுன்னு எதிர்பார்க்கிறார் ராமர். அவ்வளவு விஜிலண்டா இருக்கார். நம்ம போற வழியிலேயே எங்கேயாவது புதர்கள்ல மறைஞ்சிட்டு ராட்சசர்லாம் அட்டாக் பண்ணுவா, அதனால கமாண்டர் இன் சீஃப் சேனாபதியே ஜாக்கிரதையா இருக்கிறார். நீலனை பார்த்து எல்லா புதரையும் செக் பண்ணி போற வழியெல்லாம் அப்படின்லாம் ராமர் சொல்றதை பார்த்தா ராமர் விஜிலண்டா இருக்காருன்னு தெரியும். இவ்வளவு பண்ணாத உட்காந்துருக்கானே ராவணன், அவன் தான் முட்டாளா அப்படின்னு. முட்டாள் இல்லை. இந்த இடத்துல நான் கம்பராமாயணத்தை எடுத்துக்கிறேன். ஏன்னா கம்பன் கெஸ் பண்றது ரைட்டா தான் தோன்றது எனக்கு. வால்மீகி சொல்லல, இத கம்பன் சொல்றார். என்னன்னா வால்மீகி சொல்றார், உள்ளுக்குள்ள பயந்து போயிட்டான் அப்படின்னு. அந்த பயம் இருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் என்னன்னா, எவ்வளவு பெரிய புத்திசாலியும் சில சமயம் முட்டாளாயிடுவான். அது மாதிரி யுத்தங்கிறத நாளைக்கு தள்ளி போட்டுக்கலாமே. இதெல்லாம் எனக்கு லாஜிக்கலா புரியுது. இதெல்லாம் கன்வின்சிங்கான ஆன்சரா இருக்குது. இன்னைக்கே போய் அவரோட மோத வேண்டாமே, தள்ளி போடலாம் அப்படின்னு உள்ளேந்து சபையிலேருந்து அவன் வீட்டிலேருந்து வெளியில வராமையே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு கம்பராமாயணத்துல வர விஷயம். அழகா இருக்கு அந்த பதில். இந்த கேள்விக்கு நல்ல பதில் இது. ஆனா யுத்தம் பண்ண ரெடியா தான் இருக்கும். மகாவீரம் ஆசிட்டி சொல்லின்னு வரேன். யுத்தம் பண்ண ரெடியா தான் இருக்கான். சரி வந்திருக்காளே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒற்றர்கள்லாம் அழைச்சு பார்க்கறான். ஒற்றர்கள்லாம் போறா, அடி வாங்கிட்டு திரும்புறா. ஆனா எல்லாத்தையும் கரெக்டா ரிப்போர்ட் பண்றா. எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து கேட்கறான். கேட்டாலும் பாவம் எவ்வளவுதான் பொறுமையா கேட்பான். ஆத்திரம் வரைச்சு சத்ருக்களோட பலத்தை நினைச்சா அவங்கள கோபமும் படுறான், பயமும் படுறான்.
உதச்சிருவேன் பயில, இவ்வளோ போய் புகழற என் சத்ருவை அப்படின்னு சுக சாரணால பார்த்து சொல்றானே தவிர உதைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா சேவை காலத்தை பிரியம் உடையும். சுகசாரணால் இருக்கா இல்லையா, உழைச்சடா அப்ப ஓடுறான், எனக்கு இத்தனை நாளைக்கு நீ தொண்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னை சும்மா விட்டேன் அப்படின்னு அவனுக்கு இருக்கிற பிரபாவத்துக்கு அவனுக்கு எழுத்தாப்பா ராமரை புகழ்ந்தானா அப்புறம் உயிரோட வைப்பானா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதே சமயத்துல ஒரு பெனவலன்ஸ் நமக்குன்னு சர்வ் பண்ணுவேன், உழைச்சு போறான் போ அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னென்ன ஒரு கூத்து நடக்கிறது. எல்லா கோபமும் இன்னைக்கு ராமர்கிட்ட போய் நம்ம எதுவும் காட்ட முடியாது, பிரம்மாண்டமான சேனையை கொண்டு வந்துட்டார், இவ்வளோ இப்படிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல ராமர்கிட்ட போய் எதுவும் காட்ட முடியாது. அதனால அத்தனை கோபத்தையும் சீதை கிட்ட காட்டுறான். இட்டிஜிப்பன் அப்படிங்கிறவனை கூப்பிட்டு ராமரோட தலை மாதிரியே ஒரு தலை மாயாஜாலமா பண்ணி கொண்டு வந்து சீதைக்கு எழுத்தாப்புல போட்டுட்டா சீதாதேவி கதறுன்னு கதறா. திடீர்னு பிரசங்காத்தான் அவங்க ஞாபகம் வருது, கதறுன்னு கதறலாங்கிற இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு ஏகநாதர் பாவார்த்த ராமாயணத்துல. என்னென்ன ஏகநாதரோட சீதை கதறல, அதை பார்த்த உடனே ராவணன் ரொம்ப கேவலமா பார்க்கிறார். என்னடா இதெல்லாம் காட்டி என்ன ஏமாத்த முடியுமாங்கிற, என்ன பண்ண முடியும் ராமனை நினைச்சுட்டு இருக்க நீ, என்னவோ இதை கொண்டு வந்துட்ட நீ, இதெல்லாம் நான் நம்புற ஆளான்னு கேட்கிறான் ஏகநாதரோட ராமாயணத்துல. திடீர்னு அது ஞாபகம் வந்து சும்மா ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன அப்படின்னா சபைக்கு போனா அப்போ சில பேர்லாம் உபதேசம் பண்றா, இருந்தாலும் கொஞ்சம் விஜிலண்டா இருக்கான். பால்யவான் முதலி இவர்கள்லாம் உபதேசம் பண்ணா சீதையை திருப்பி கொடுத்துருவோம், அதெல்லாம் கேட்கலன்னாலும் ஒரு 2-3 அடி மாத்தி மாத்தி அட்டாச்சு. ஒவ்வொரு அடியிலையும் மைல்டா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு டிராப் 2 டிராப் அப்படி ஈகோ குறைச்சிருக்கு, அகங்காரம். அது மாதிரி டைம் அது. முதல் அடி சொல்லிட்டேன், ஒரு பெண்மணி தனக்கு வசமாகலைங்கிறது. அடுத்த அடி அது மாதிரி வந்துட்டு போனது ப்ளோ. 3rd ப்ளோ தான் தம்பியே கிளம்பி போனது. நிரஸ்தோ விபீஷணா அதை ப்ளோவா நினைக்கிறான், அது பெரிய ப்ளோவா நினைக்கிறான். உன்ட்ட ஒன்றும் எந்த மெரிட் இல்லடா, எந்த வேல்யூ இல்லடான்னா கண்மையாயிருக்கு இல்லையா. தம்பி விட்டுட்டு போனோம்னா விதுரம் மாதிரி விட்டுட்டு மட்டும் போல போய் ராவணன் சத்து விட்டு சேர்ந்துட்டு இருக்கான். அது ஒரு ப்ளோவா நினைக்கிறான். இது அடுத்த பாயிண்ட். இப்போ 4வது ப்ளோ, இது ஒரு பெரிய லெவல் ப்ளோ. இப்போ நான் சொல்ல போறது, யுத்தம் ஆரம்பிச்சு கொடுத்து யுத்தத்துல ஆச்சரியமா யுத்தங்கள்லாம் நடக்கிறது. ராமலட்சுமணன் நாகபாசத்திலே எழுந்து விட்டா. அதுக்கப்புறம் தூம்ராட்சன் வந்து யுத்தம் பண்றான், வஜ்ரவம்சன் வந்து யுத்தம் பண்றான், அகம்பனம் வந்து யுத்தம் பண்றான். போறவாள்லாம் திரும்பி வரமாட்டேங்கிறா. சேனாபதியே அனுப்பிச்சான் பிரகஸ்தனும் போயிட்டான். இப்போதான் லங்கேஸ்வரன் தானே கிளம்புறான் யுத்தத்துக்கு. நாவக்யாதிபவே காரியா ஏகி இந்திரபல சூதமாக. ராவண வாயாலே வர வார்த்தை, சத்ருவா அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. நானே இன்னைக்கு யுத்தத்துக்கு கிளம்புறேன்னு ராவணன் கிளம்பி வந்து ஆச்சரியமா யுத்தம் பண்ணி, ஆச்சரியமான யுத்தம்னா எந்த அளவுக்குன்னு லக்ஷ்மணனையே வீழ்த்தி இப்படி ஒரு போர் பண்ணி கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னா பேர்பட்ட ராமச்சந்திர பிரபுவின் இடத்துல எல்லாம் போய் தலையில வச்சுக்கிறதுக்கு கிரீடம் கூட போய் எல்லாத்தையும் இழந்து போர்க்களத்துல போர் வீரர்களை இழந்து, தேரை இழந்து, கையில உள்ள ஆயுதங்கள்லாம் இழந்து வெறுங்கையே மீண்டு போனோம். உயிர் பிச்சை வாங்கிண்டு இன்னைக்கு அவன் வாழலான்னா அவர் கொடுத்த உயிர் பிச்சை அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு இதுதான் இருக்கிறதுலயே பெரிய ப்ளோ ராவணனுக்கு. சரியான அடி. அப்படியே சிந்திச்சு பார்க்கலாம். ராத்திரியில தூக்கம் வரல, காலவெளில எழுந்துட்டு சபையில கொஞ்ச நாள் ஏகாந்தமா உட்காந்துருக்கான். அதே சிந்தனை ராமபானம் அப்படிதான் வருது. ராமாயணத்திலேயே இப்படிதான் வருது. ராமபானத்தோடைய சிந்தனை கொஞ்சம் அடங்கிட்டான்.
தனக்கு பழைய காலத்துல நடந்த சாபங்கள்லாம் நினைவுக்கு வருது. இப்போ சில பேர் கொடுத்த சாபங்கள்லாம் நினைவுக்கு வருது. அதெல்லாம் மனசுல நினைச்சு தாபப்படுறோம். அதுக்கான காலம் வந்து கொடுத்தோ, இது வரைக்கும் அதெல்லாம் நினைக்கலாம். அதுக்கான காலம் வந்து கொடுத்தோன்னு இப்பதான் நினைக்கலாம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தேன்னா, மேல சொல்லிட்டு போறேன். அப்புறம் ஒரு புது தெம்பு வந்தது. தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணன் எழுப்புங்கடா அப்படின்னு பேசாம தேமேன்னு தூங்கிட்டு இருக்கிற கும்பகர்ணன் பாவம் சிரமப்பட்டு எழுப்பி நீயும் போய் சாவிடாம அப்படின்னு சொல்லலை. ஜெயிக்க போறான் உள்ளது உள்ளபடி சொல்லணும். நம்ம மாட்டு நடுவில் அடிக்க கூடாது. ரொம்ப ரிசர்ச்ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன். இப்போ கும்பகர்ணன் அனுப்புறான், ஜெயிக்க போறான்னு நம்பிதான் அனுப்புறான். கும்பகர்ணனு தான் அந்த நம்பிக்கை இருக்கு. ஜெயிக்க போறோங்கிற நம்பிக்கையில தான் போறான் வால்மீகி ராமாயண ரீதியா. ஏன்னா அத்தியுதமான யுத்தம் கும்பகர்ண யுத்தம். யுத்தத்தோட முடிவுல ராம பயோதரேன அப்படின்னு சொல்லும்படியா ராமச்சந்திர பிரபுவால சம்ஹரிக்கப்பட்டவனா கும்பகர்ணனும் விழுந்தான். அடுத்த ப்ளோ சரியான அடி. ஓப்பனா புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மனுஷன் வாழ்க்கையில கஷ்டப்படணும். கஷ்டப்பட கஷ்டப்பட அகங்காரம் கரையும். அகங்காரம் கரையும். நேற்று வரைக்கும் என்னென்ன தோல்வியே பார்த்தது இல்லை. உலகத்துல தோல்வியே பார்த்தது இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் இருந்தான்னா அவனை விட துர்பாக்கியமான யாரும் கிடையாது. என்ன ஒண்ணுமே கத்துக்கிறது கிடையாது, அவனுக்கு விஸ்டம் வராது இல்லையா? சறுக்கி விழணும், கஷ்டப்படணும், இதெல்லாம் இருந்தா தான் தோல்வி. பல தோல்விகளை பார்க்கணும், பார்த்தாதான் என்ன ஆகும் அப்படின்னு வலின்னா என்னன்னு தெரியும். வலின்னா என்னன்னு தெரியும், கஷ்டம்னா என்னன்னு தெரியும். கஷ்டம்னா என்னன்னு தெரிய மெச்சூரிட்டி வரும், பக்குவம் வரும். நேற்று வரைக்கும் அந்த பக்குவமே வராத இருந்தவன் பக்குவம் வரத்துக்கான கேப்பபிலிட்டி உடையவன். நீங்க இன்று போய் நாளை வான உடனே அங்கேன்னு வந்து உட்காந்துட்டா அடுத்தது கும்பகர்ணன். இப்போ இது சொல்லிட்டு இருக்கேன். தம்பி கும்பகர்ணன் போயிட்டான்னு உடனே முதல்ல வாயை திறந்து ஓப்பனா ஒரு வார்த்தை, இவ்வளவு கஷ்டங்களும் எனக்கு வந்ததுக்கு காரணம் விபீஷணன் சொன்னதை அன்னைக்கே கேட்காத போனதுனால. என்மையா தார்மிக ஸ்ரீமானு சதிரஸ்தா விபீஷணா. தார்மிகனான ஸ்ரீமானான விபீஷணனை நான் கைவிட்டுட்டேன், அவனை நான் அவமதிச்சுட்டேன், அவன் சொல்றதை கேட்காத போயிட்டேன். இன்னைக்கு என் தம்பிகளை இழந்துட்டேன். தம்பின்னு ஒரு வார்த்தை இல்லை, திவ்யசனத்துல சொல்றான். விபீஷணி சேர்த்து விபீஷணனை மிஸ் பண்றான். முதல் தொட்டுட்டான். யாருங்க? ராமரை முதல் முறை தொடுறான். எல்லார் உள்ளத்திலையும் எல்லார் சுரூபமாவும் ராமர் தான் இருக்கார். இந்த மோஸ்ட் குறுக்கட் மோஸ்ட் விக்கட் வரைக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ராமரோட நம்ம பழகிட்டு இருந்தோம், என்னைக்காவது அந்த உள்ள இருக்கிற ராமரை தொட்டுடுவோம். இன்னைக்கு தொட்டா ராமன். இன்னைக்கு தொட்டான். இந்த வார்த்தை வந்துருந்து பார்த்துக்கலாம் வாயில. அடுத்த ப்ளோ என்னன்னா, கும்பகர்ணன் போயிட்டாங்கிறது ஒரு ப்ளோ. அடுத்த ப்ளோ அடுத்த நாள் யுத்தம். அதே ராவணன் தான் ஐயோ இவன் நல்லவன் ஆயிட போறானே அப்படின்னு சுத்தி இருக்கக்கூடிய ராட்சசாள் அவள்லாம், என்ன நீங்க இப்படி போய் அழறேன், இப்படிலாம் அழக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிலாம் சொல்லி ராவணனை ஒரு மாதிரி தயார் பண்ணி தானும் தயாராகி யுத்தத்துக்கு போறா. ராவணனுடைய பசங்க தான் போன பசங்கள்லாம் திரும்பி வரல. அதிகாயம் போயிட்டான். வருது ராவணனுக்கு விஷயம் வருது. பிள்ளைகள்லாம் போயிட்டா. குத்துறது, உள்ள வலிக்கிறது. எத்தனை பேர் பிள்ளைய கொண்டு இருப்பான், எத்தனை பேர் அப்பனை கொண்டு இருப்பான் லைஃப்ல இன்னைக்கு புரியுறது. மனசுக்குள்ள வெளிப்படையா வாயை திறந்து சொல்றான். எஸ்ய விக்ரமமா அசாத்தியே ராட்சசாஹ நிதனம் கதாஹ தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அநாமயம். எந்த ராமனுடைய தலை மேல
நடந்த யுத்தத்துல சாட்சாத்து அதிகாயனே மாண்டானோ அப்பேற்பட்ட ராமன் சாட்சாத்து நாராயணன் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். முதல் வர ராவணன் வாயில. ராவணன் அதாவது வால்மீகியோட ராவணன், அவன் வாயில இந்த ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்னும் சம்திங் சீரியஸ் அண்ட் ஆழம். வேற சில பேரோட ராவணன்லாம் இருக்கா, அவள்லாம் பரம ராமபக்தாள். ஒரு 600 வருஷம் முன்னாடி இந்த கிரந்தங்கள்ல உள்ள சில ராவணர்கள்லாம் இருக்கா, அதை சொல்லல. வால்மீகியோட ராவணன் வாயில இந்த ஸ்டேட்மெண்ட், வந்திருக்கிறவர் நாராயணன் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அப்படி இருக்கணும். யாரு ஹீரோ? ஒரு அவருக்குன்னு ஆடடா ஒரு 2-3 கை கிடையாது, அவருக்குன்னு ஒரு பேராஃபெர்னலியா கிடையாது. ராவணனோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஒரு காட்டுவாசி, அவ்வளவுதான். 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், நம்மள மாதிரியே தான் இருப்பார். மனுஷாளுக்கெல்லாம் என்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். 2 கண்ணு, 2 கை, 2 கால். மறந்து போய் கூட இன்னொரு 2 கை முளைச்சிடாத இருக்கு. அப்படிதான் இருப்பார். திடீர்னு தோன்றி மறைகிறதெல்லாம் கிடையாது இருக்கு, எதுவுமே கிடையாது. வெறும்னா ஒரு வில்ல எடுத்துட்டு போட்டுக்கிறதுக்கு ஒரு கிரீடம் கூட இல்லாம, கிரீடம் நம்மளுக்கு தான் இருக்காங்க, கிரீடம் வேண்டாம்னா இருக்கிற கேசத்தை சும்மா விடாம அதை ஜடையாக்கிட்டு மரவுரிய கட்டிட்டு, இது பெரிய திவ்ய பீதாமரம் வேண்டாம், இது மாதிரி ஒரு வேஷ்டி கூட கிடையாது. மரத்துல இருந்து பட்டையை இது பண்ணி உரிச்சு மர உரியும் பேர் இருக்கு, அதை எடுத்து கட்டிட்டு ஜட்டாவாரம் போட்டு வந்து நிற்கிறார். நேற்று வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, ஏதோ காட்டுவாசியை அவனுக்கு ஒன்றும் கையால் ஆகாதானே அப்படிங்கிறதா ராவணன் பார்வை. காட்டுவாசி தான், காட்டுவாசின்னா எப்படி இருப்பான்னு காட்டிட்டான் வந்தானே. காட்டுவாசின்னா நாராயணனா இருப்பான்னு காட்டிட்டான், வேற ஒன்றும் இல்லை. தம்மன்யே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம். வாயை திறந்து சபையில ராவணன் சொன்ன வார்த்தை அது. அப்புறம் இந்த அளவுக்கு எவ்வளவு பாருங்க, அரண்ய காண்டத்துல உள்ள ராவணன் அதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு ஒவ்வொரு ப்ளோலையும் எப்படி ஈகோ குறைஞ்சுட்டே வருது அப்படிங்கிறது ராமர் அப்படியே ராவணனை எஜுகேட் பண்ணிட்டே வர்றார். ராமரோட பழகணும் தான் நேரம் போய் கை காலம் பிடிச்சு விடுறது, அதை சொல்லல. ராம சிந்தனை உள்ள ஒர்க் அவுட் பண்றது, உள்ளுக்குள்ள அந்த ராமச்சந்திரன் உள்ள புகுந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈகோவை கரைக்க சித்த சுத்தி நடத்தும். அந்த அந்த அத்தியாத்ம சாதனையில என்ன ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ் நடக்கணுமோ அது நடக்கிறது பார்த்தேடா. இதுதான் பாகவதால் சொல்றது இங்க வருது ராமாயணத்துல ஹிண்ட் இருக்குன்னு நேற்று சொன்னேன் இல்லையா. அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு, அடுத்தது அவனுக்கு உயிருக்கு உயிரான எல்லா பிள்ளைகளையும் காட்டிலும் ஒரு கால் தன்னுடைய தம்பி கும்பகரனை காட்டிலும் நிச்சயமா விபீஷணனை காட்டிலும் தனது உயிருக்கு உயிரான இந்திரஜித். அந்த இந்திரஜித்தை இழந்தான். அவன் வாழ்க்கையில முதல் முறை வால்மீகி ராமாயணத்துல வர விஷயம், இந்திரஜித்தை இழந்ததுக்கு உருண்டு பிறண்டு அழுதான். நமக்கே வருத்தமா இருக்கு இதை கேட்கறதுக்கு, நமக்கே வருத்தமா இருக்கு. இந்த நிலை அவனுக்கு திடீர்னு ஒரு குருவத்தனமான ஒரு கோபம் அபத்தமா வந்தது அந்த சமயத்துல. அவனுக்கு சீதையை கொல்றேன் அப்படின்னு இப்பதான் முதல் முறை கிளம்புறான். கிளம்பும் பொழுது பக்கத்துல உள்ள மந்திரி சுபார்ஷன் பேரு, அவர் தடுத்துட்டார். அவர் தடுக்காத இருந்தாலும் அதை பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு என் நம்பிக்கை. அவருக்கு அந்த கிரெடிட் போச்சு. 2 காரணத்தினால அவனால பண்ண முடியாது. அதுல முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இங்க மாறிடுத்து இங்க விஷயம். தேவியின் இடத்துல உள்ள அன்புனால இனிமே அவளோட லைஃப் லாங் இருக்க முடியுங்கிற நம்பிக்கையினாலங்கிறதெல்லாம் கூட அதெல்லாம் போயாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ அவனுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மகாவீரங்கிற பேர் இருக்கட்டமே நினைக்கிறான்.
இனிமே ஒரு ஒரு வீக் பர்சன் கிட்டக்க போய் நம்மளோட அபலையின் இடத்துல போய் நம்மளோட இதை காட்டுறதுக்கு ஒரு மகாவீரனோட யுத்தம் பண்ணான்னு இருக்கட்டும். இந்திரஜித் போன உடனே அநேகமா அவனுக்கு நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை போயிடுச்சு. இங்க நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை போயிடுத்து. அவனுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கை தான் போயிடுத்தே. இனிமே சீதையை ராவணத்தை கொண்டு போய் ஒப்படை சொல்லலாமே, நான் திருந்திட்டேன்னு சொல்லிடலாமே அப்படின்னு. அவ்வளவு ஒன்றும் நான் சுயநலவாதி இல்லை. என் தம்பி போயிட்டான், என் புள்ள போயிட்டான், என் பிள்ளைகள் நான் போயிட்டா, என் பரிவாரம் படுத்து எனக்கு என் உயிர் வெல்லமா? அதுக்கப்புறம் நான் வாழறதுக்கு போறேன். மர்த்தவியமிதி ராவணம். நானும் போறேன். இல்லாத போனா ரிவெஞ்ச் எடுக்கிறேன், ஜெயிக்கிறேன். பை சான்ஸ் நான் ஜெயிச்சேன்னு ரிவெஞ்ச் எடுக்கிறேன். ஜெயிக்க முடியலன்னு போய் சேர்றேன். அவ போற இடத்துக்கே போறேன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அப்படிங்கிற நிலைக்கு வந்துட்டான். இந்திரஜித் போனதுக்கு அடுத்த நாள் அன்னைக்கு சபைக்கு வரான் ராவணன். அவன் வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு முதல் முறை நடந்தது அந்த சபையில. என்ன நடந்தது தெரியுமா? அந்த சபையில உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைச்சர்கள், சேனாபதிகள், படை வீரர்கள், மக்கள் எல்லாரையும் பார்த்து கை குவிச்சான். ராமாயணத்துல இருக்கு. அப்படி ஆக்கிட்டார் ராமர். மேல மேல வாங்கின அடியில எல்லா இடத்துலையும் ராமரை பார்க்க ஆரம்பிச்சு. எல்லா இடத்துலையும் ராமரை பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணு அர்த்தம். எல்லாரையும் ரிவேர் பண்ற கத்துன்னு இருக்கான். மனுஷால் மரியாதை காட்ட கத்துன்னு இருக்கான். மிருகபட்சிகளுக்கு கூட மரியாதை காட்ட கத்துன்னு இருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். அஞ்சலி பண்ணான். ஏன் அஞ்சலி பண்ணான்? அப்படி இந்த நெகிழ்ந்துட்டான். புள்ள போயிட்டான், தம்பி போயிட்டான், நெகிழ்ந்துட்டான். இதுவே பெரிய விஷயம். இவ்வளவு தூரம் என்ன ஓரளவு கல்ச்சர் பண்ணியாச்சுங்க. இதுவே பெரிய விஷயம். அப்புறம் என்ன சொல்றான்? எல்லாரும் யுத்தத்துக்கு போங்க. அடுத்த நாளைக்கு தானே யுத்தத்துக்கு கிளம்பினான். கிளம்பி யுத்தத்துக்கு வந்து யுத்தமாவது யுத்தம், ஆச்சரியமான யுத்தம். இந்த யுத்தத்துக்கு நடுவுல ராமர் பண்ற யுத்தத்தை ஒரு முறை தாக்கு பிடிக்க முடியல ராவணனால. தலை கிருகிருத்துக்கு எடுத்து மயக்கம் வர நிலையில இருக்கான் அவன். அந்த நிலையில இருக்கும் பொழுது சாரதி தேரை அப்புறப்படுத்திட்டான். அப்புறப்படுத்துறான்னு தெரிகிறது. அவனை பார்த்து சாரதே அப்புறப்படுத்தாதன்னு வாயை திறந்து சொல்லணும்னு சக்தி இல்லை. அதுக்குள்ள மயங்கி வந்து சாரதி கொண்டு போயிட்டான். அப்புறம் போய் கொஞ்சம் சுசூஷ பண்ணி ஜலத்தெல்லாம் தெளிச்சு எழுப்பினா. வெளில எழுந்துட்டான் ராவணன். எழுந்து சுஸ்தமாயிட்டான். சுஸ்தமாகி சாரதியை பிடிச்சி பிளாசிட்டான். அறிவு இருக்காடா அவனுக்கு? என்னைக்காவது ராவணன் தன்னுடைய வாழ்க்கையில திரும்பி வந்தது உண்டா? எந்த போர்லையாவது புறமுது விட்டு காட்டு திரும்பி வந்தது உண்டா? அந்த செத்தாலும் செத்துருப்பேன், என்னை ஏண்டா இப்படி இழுத்துட்டு வந்த? என்னை இது மாதிரி திருப்பி இழுத்துட்டு வந்து எனக்கு பெரிய அவமானத்தை விளைவிக்கணும்னு யாராவது சத்ருக்கள் உனக்கு லஞ்சம் கொடுத்தாளா? உபஜப்தோசி விட்டு பிளாசினான் சாரதிய. சாரதி டிமோட்டிவேட் ஆயிட்டான். சாரதி ராவணனை பார்த்து சொன்னான், ராஜன் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் என்னை பத்தி? உங்களுக்காக உயிரையே கொடுத்துட்டு நான் சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க தேர் தான் என் குடும்பம்னு இருக்கேன். நேயம் ரத்த குடும்பினா நீங்களே கதியில உட்கார்ந்து இருக்கேன். உங்களுக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? உங்க பாதையெல்லாம் எங்க வேடுபடலாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எது எது சுப நிமித்தம்ங்கிறத நான் பார்த்து, உங்க சரீரம் எப்போ எந்த டெம்பரேச்சர்ல இருக்குன்னு பார்த்து நான் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து தேர ஓட்டுறேன். என்ன போய் சத்ருக்களால உபதேசிக்கப்பட்டவன் சத்ருக்கள் உனக்கு லஞ்சம் கொடுத்தாளான்னு கேட்டுட்டேன். அதுக்கெல்லாம் நான் இணையறவனா இசையறவனா?
என்ன போய் இப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு சாரதி சொன்னானோ இல்லையோ, ராவணன் என்ன ஸ்டாண்டர்ட் எடுக்கணும்? மேல கத்தணும் சாரதிய இல்லையா? நீ யாரா என்ன பார்த்து எதிர்த்து பேசுன்னு கத்தணும் இல்லையோ? உடனே சாரதியை தட்டி கொடுத்து சாரதி கையில் ஒரு கங்கணத்தை போட்டு, நீ என் உயிரையே காப்பாத்தினப்பா, நீ வாழ்க அப்படின்னு ராவணன் சாரதியை பார்த்து சொன்னான். மேல யுத்தத்துக்கு போனா யுத்தம் நடக்கிறது, அற்புதமான யுத்தம். இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம், அதையும் சொல்லிடுறேன். யுத்தத்துல ஒரு பர்டிகுலர் டயத்துல நிறுத்தி வச்சு ராமர் ராவணனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அது அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பாணி. யுத்தத்துல தன்னுடைய சத்ரு இருக்கானே, அந்த சத்ரு சாக போற சமயம், தோல்வி அடைய போறான் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு முறை அவனை நிறுத்தி வச்சு அவனை ஏதாவது எஜுகேட் பண்ணுவார். வாயால இது வரைக்கும் அவர் தான் எஜுகேட் பண்ணார். ஆரண்ய காண்டத்துல இது வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவர் தான் விபீஷணன் மூலமா, சீதை மூலமா, ஹனுமான் மூலமா அவர் தான் எஜுகேட் பண்ணி வந்திருக்கார். ஒவ்வொரு சம்பவத்திலையும் ராவணன் கைடே ராமர் தான். இப்போ அவரே சுயமே குருவாகி வாயை திறந்து பேச ஆரம்பிச்சார். உன்னையே நீ சூரன்னு நினைக்கிறையப்பா, வீட்டுல உள்ள ஆண் மக்கள் எல்லாம் வெளியில அனுப்பிச்சுட்டு அங்க உள்ள பெண்மணிய பலாத்காரமா அபகரிச்சுன்னு வந்திருக்கிய, இதுதான் உன்னோட சூரத்தனமா என்று வீரகர்ஜனை கொடுத்து ஆச்சரியமா பேசுறார். கடுமையா பேசுறார், சாதாரணமா சாஃப்டா பேசுறார். ரொம்ப ஹார்டான ஸ்டாண்ட் எடுக்கிறார், பின்னி எடுக்கிறார் மனுஷன். அந்த ஸ்லோகம் எல்லாம் பார்க்கணும் நீங்க. ராமர்னா யாருன்னு தெரியும், சும்மா சொங்கி இல்லை. அந்த சர்க்கம் முழுக்க அவ்வளவு பேசுறாரே. ஆனா கிருப எதுக்கு இப்படிலாம் பேசுறாரு அப்படின்னா, சமரம்ப யோகா அப்படின்னு பாகவதாலாம் சொல்றாளே, அவருக்கு புரியும் ஏன் இப்படி பேசுறாரு. ஒரு கால் ராவணனுக்கு புரியலாம். எஜுகேட் ஆகும். இந்த அளவுக்கு ஹார்டா எவனும் பேசி இவன் கேட்டதில்லை. எவனாவது பேச ஆரம்பிச்சாலே இவன் லிசனிங் டைப் கிடையாது. சாதாரணமா அட்வைஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சாலே இவனுக்கு தாங்காது. அதுலயும் இவ்வளவு ஹார்டு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது அவர் பேசும்பொழுதே பாதியில இவன் பேசணும். டேய் நிறுத்துறாங்கண்ணா, உன் பேச்சா நிறுத்துறா, என்னடா அப்படிங்கணும். கரம் உள்ளவண்ணா. ராமர் பேச 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 அப்படியே கேட்டு அத்தனை உபதேசமும் உள்ள இறங்குறது. அத்தனை உபதேசமும் உள்ள இறங்குறது. அதுதான் கடைசியா ராமரோட பேசினது. முதல்ல பேசினது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்று போய் நாளை வாழம் கேட்டுருக்கான். இவ்வளவு லாங் டாக், பதில் பேசல. ஏன்னா அவர் சொல்றது எல்லாம் உண்மையா இருக்கு. அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கு. ஒன்னும் பதில் பேசல. மேல துயரத்தை யுத்தம் நடக்கிறது, ஆச்சரியமான யுத்தம். 2 தேர் மோதுறது. ஒன்று இந்திரன் கொண்டு வந்த தேர், அதுலதான் ராமர் இருக்கா. ராவணனோட தேர் இருக்கு, அதுக்கும் அவனுக்கும் பின்னாடி ரொம்ப பின்னாடி வந்த ராமாயணங்கள் சிலதெல்லாம் இந்திரன் தேரை கொடுத்தான், இந்திரனை கோச்சுட்டான் ராவணன். அதெல்லாம் இந்த தேர் எங்கே இருந்தது? இந்த பிகாரிக்கு யார் தேர் கொடுத்தா? ஒண்ணுமே இல்லை, சந்தோஷம் தான். நம்ம தேருக்கு முன்னாடி இன்னொரு தேர் இருக்கிறது, அவனும் ஒரு மகாரதம். என்ன தேர், யார் தேர்னு கூட அவன் ரிசர்ச் பண்றது. சந்தோஷம் கொடுத்தோம். மகாரதனுக்கு மகாரதம் யுத்தம், யுத்தமாவது யுத்தம். அப்படி ஒரு யுத்தத்துல கடைசியா பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ராமச்சந்திர பிரபு ராவணனை சபாரம் பண்ணிவிட்டான். மலையான ராவணன் தேர்ல இருந்து கீழே விழுந்துட்டான். விபீஷணன் கதறலாம். ராமர் சமாதானப்படுத்துறார் விபீஷணனை. ஆச்சரியமான ஒரு கேரக்டர் ஸ்கெட்சு, ஆச்சரியமான ஒரு கதாபாத்திரம், ஆச்சரியமான ஒரு வில்லன்.
இதுக்கு மேல எந்த எம்பிக்கு இதை விட பெட்டரா எந்த வில்லன் வர முடியும்னு எனக்கு தெரியல. அது மாதிரி ஏதாவது வேற ஏதாவது ஒரு எபிக்கு இது மாதிரி ஒரு வில்லன் இருக்கானான்னு எனக்கு நானும் நிறைய எபிக்ஸ்லாம் படிச்சவன். ரொம்ப ஆச்சரியம் ராவணன் அப்படிங்கிறது. வால்மீகி எப்படி சொன்னாரோ ராவணனை அதை உள்ளது உள்ளபடி சொல்லிட்டேன். இவ்வளவுதான் சொல்லியிருக்கார் வால்மீகி. ராவணனை பத்தி வால்மீகி சொன்னது இவ்வளவுதான். இவ்வளவுத்தையும் ஓவராலா நம்ம பார்த்தோம்னா இந்த பாகவத தியரி, பாகவதாள் வைஷ்ணவாளுடைய தியரி இருக்க, சிசுபால சார்ந்த ஸ்லோகம் இருக்க, அதாவது பகவானோட விரோதியா இருந்தால் அவன் பகவானோட விரோதியா இருக்கணுங்கிறது விதிக்கப்பட்டு இருந்தால் அப்போ அவன் தேசத்தை காட்டினாலும் பகவத் சிந்தனையிலேயே இருந்து 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 அவன் பண்படுவான்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா? அதுக்கான ஹிண்ட் ராமாயணத்திலேயே இருக்குங்கிறதுக்காக இவ்வளவு பேசினேன். இப்போ என்னத்துக்கு இவ்வளவு பேசினேன் அப்படின்னா அதுக்கான ஹிண்ட் ராமாயணத்திலேயே இருக்கு. ராவணன்ட்டு அதை பார்க்க முடியும். படிப்படியா ஆரண்ய காண்டத்திலேருந்து யுத்த காண்டத்துல ராவண சாகர வரைக்கும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவனுடைய அகங்காரம் கரைஞ்சுண்டு வருது, எவ்வளோக்கோ மெச்சூரிட்டி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு தன்மையை நாம் இப்பொழுது லங்கேஸ்வரனிடத்துல பார்த்தோம். அதுதான் இங்க சத்ரு பக்தி என்று பெயர். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய ராமராம்.